ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான அவல் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேசரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியாகிட்டு இருக்கும். ரவா கேசரி மாதிரியே இருக்கும். ஏலக்காவோட ஃப்ளேவரோடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு அவல் எடுத்து ஒரு பேனில் போட்டுடலாம். அவலை பொடிச்சு பவுடர் பண்ணி தான் நம்ம இந்த கேசரி பண்ண போகிறோம். பொடிக்கும்போது குவான்டிட்டி குறைவாட்டு வரும். அதனால தான் நான் 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்தெடுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு 3 சின்ன ஏலக்காவும் போட்டு பொடிச்சு எடுக்கலாம். ரவை மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. இனி இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பவுடரை அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக 1 கப்பு பவுடர் வந்திருக்கு. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கேசியும் கிஸ்மிஸும் போட்டு வறுத்தெடுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு கேசிவையும் கிஸ்மிஸையும் எடுத்து வச்சிடலாம். நெய் அப்படியே இருக்கட்டும். 1 கப்பு அவல் பவுடர் வந்ததுனால நான் 3 கப்பு தண்ணீர் சேர்க்குறேன். கொஞ்சமாக கேசரி பவுடரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். தண்ணீர் கொதித்ததுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அவல் பவுடரை சேர்த்துடலாம். இந்த அவல் பவுடரை சேர்த்ததும் நல்லா திக்காட்டு மாறிடும், கட்டி கட்டியாக பிடிச்சிரும். அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாட்டு அந்த கட்டிகளெல்லாம் உடைச்சி விடலாம். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய அவலை வச்சு தான் இந்த கேசரி பண்ணியிருக்கோம். பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை மாதிரி செய்திடலாம். 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது டக்குன்னு திக்காயிரும். கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இனி சுகர் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு சுகர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ வேணும்னா கூட சேர்த்துக்கிடலாம். 1 கப்பு அவல் பவுடருக்கு 1 கப்பு சீனி கரெக்டாட்டு இருக்கும். சீனி போட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் லிக்விடாட்டு மாறும். சீனி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா அப்சர்வ் ஆயாச்சு. இனி 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிடலாம். நெய் உங்கள் தேவைக்கு ஏற்ப ஊற்றிக்கிட்டு லாஸ்டாட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியாட்டு இருக்கும். அவல் கேசரின்னு நீங்கள் சொன்னாதான் மற்றவங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டுபிடிக்கவே முடியாது. குட்டி குட்டி பவுல்லையா எடுத்து வச்சிடலாம். அப்படியே இருந்து ஆறட்டும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பார்க்கவே அல்வா மாதிரி சூப்பராக இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்ல சாஃப்டான டேஸ்டியான ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் கேசரி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.